பிரதமர் நரேந்திர மோடிக்கு இன்று 74வது பிறந்த நாள். நாடு முழுவதும் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு பாஜக ஏற்பாடு. குஜராத்தில் சோலார் மேற்கூரை திட்ட பயனாளிகளை சந்தித்த போது பிரதமருக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறிய பொதுமக்கள். மோடி பிறந்த நாளுக்காக மணல் சிற்ப கலைஞர் சுதர்சன் பட்நாயக் வரைந்த மணல் சிற்பம். பிரதமர் நரேந்திர மோடிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிறந்தநாள் வாழ்த்து. தலைசிறந்த தலைமை பண்பால் நாட்டின் வளமையும் மதிப்பையும் உயர்த்தியிருப்பதாக புகழாரம். பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக ஆளுநர் RN ரவி பிறந்தநாள் வாழ்த்து. புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்த வல்ல அவரது தலைமையின் கீழ் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி தன்னம்பிக்கையுடன் நாடு முன்னேறி வருவதாகவும் புகழாரம். பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. நீண்ட ஆயுளுடன் பூரண உடல் நலத்தோடும் பல்லாண்டு வாழ வாழ்த்துவதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. பிரதமர் நரேந்திர மோடிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாள் வாழ்த்து. நீண்ட ஆயுள் மற்றும் ஆரோக்கியத்துடன் தொடர்ந்து மக்கள் பணியாற்ற பிரதமரை வாழ்த்துவதாக எக்ஸ் தளத்தில் EPS பதிவு. பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பிறந்தநாள் வாழ்த்து. பன்முகத்தன்மை கொண்ட பிரதமரின் செயல்பாடுகளை விளக்கும் வீடியோவை பகிர்ந்து வாழ்த்து பதிவு. டெல்லி மாநில புதிய முதலமைச்சராக கல்வி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அதிஷி தேர்வு. கெஜ்ரிவால் பரிந்துரையில் ஆம் ஆத்மி கட்சி நிர்வாகிகள் MLA-க்கள் கூட்டத்தில் முடிவு. டெல்லி சட்டமன்ற கூட்டம் இம்மாதம் 26 மற்றும் 27 தேதிகளில் நடைபெறும் என சபாநாயகர் அலுவலகம் அறிவிப்பு. டெல்லியின் புதிய முதலமைச்சராக கல்வி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சராக உள்ள அதிஷியை ஆம் ஆத்மி கட்சி தேர்வு. அடுத்த 15 நாட்களுக்கு அடித்தட்டு மக்களுக்கான முக்கிய அறிவிப்புகளை பிரதமர் வெளியிட உள்ளதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தகவல். பிரதமர் மோடியின் 3.0 ஆட்சியின் 100 நாள் நிறைவின் சாதனைகளை விளக்கி அமித்ஷா அறிவிப்பு. இந்தியாவின் பாதுகாப்பு அரணாக பிரதமர் மோடி திகழ்வதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா பெருமிதம். கடந்த 100 நாட்களில் இளைஞர்களிடையே வேலைவாய்ப்பை ஊக்குவிக்க 2 லட்சம் கோடி ரூபாய் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல். தந்தை பெரியாரின் 146வது பிறந்த நாளையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. சென்னை அண்ணா சாலையில் உள்ள பெரியாரின் சிலைக்கு கீழ் வைக்கப்பட்ட உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தந்தை பெரியாரின் பிறந்த நாளையொட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை. சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள பெரியாரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அரசு விடுமுறை தினத்தில் சிறப்பு வகுப்புகள் நடத்தும் தனியார் பள்ளிகள் மீது நடவடிக்கை பாயும். தமிழ்நாடு அரசின் தனியார் பள்ளிகள் இயக்குநர் எச்சரிக்கை. நிபா வைரஸ் பரவி வரும் கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் குரங்கம்மை நோய் அறிகுறிகளுடன் இளைஞர் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதி. துபாயில் இருந்து திரும்பிய இளைஞருக்கு காய்ச்சல் மற்றும் தோல்வெடிப்பு பாதிப்பு இருந்ததால் உமிழ்நீர் மாதிரி ஆய்விற்காக அனுப்பி வைப்பு. கேரளாவில் நிபா வைரஸ் தொற்று பரவலை கண்டறிய வீடு வீடாக கண்காணிப்பு பணி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் தகவல். நிபா வைரஸுக்கு ஒரு மாணவர் உயிரிழந்துள்ளதாகவும் வைரஸ் பரவலை தடுக்க ICMR உதவி கோரப்பட்டுள்ளதாகவும் பேட்டி. குறிப்பிட்ட அளவு வாக்கு வங்கி வைத்துள்ள திருமாவளவன் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பதில் தவறில்லை என EVKS இளங்கோவன் கருத்து. 2026 ஆட்சி அதிகாரத்தில் பங்கீடு சாத்தியம் இல்லை எனவும் பேட்டி. வன்னியர்களுக்கு 10.5% உள்ஒதுக்கீடு வழங்கும் விவகாரத்தில் முதலமைச்சரை சில அமைச்சர்கள் தவறாக வழிநடத்துவதாக அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. கலைஞர் கருணாநிதி உயிரோடு இருந்திருந்தால் இந்நேரம் கையெழுத்திட்டிருப்பார் என்றும் பேட்டி. அவர் சுத்தி இருக்கிற 4-5 அமைச்சர்கள் அவரை தவறான முறையில் வழிநடத்துகிறார்கள். ஆனா கலைஞரா இருந்திருந்தாருன்னா இந்நேரம் முதல் நாளே கையெழுத்து போட்டுட்டு இருப்பார். பிரதமரின் பிறந்தநாளையொட்டி கேரளா மாநிலம் எர்ணாகுளத்தில் தூய்மை இந்தியா திட்டப்பணியில் பங்கேற்ற மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி.
பிரதமர் மோடியால் முன்னெடுக்கப்பட்ட இந்த பணி நாம் பிறந்த மண்ணின் எதிர்காலத்தை மேம்படுத்தும் சிறந்த முயற்சி என பாராட்டு. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மாரில் இந்திய விமானப்படை விமானங்கள் சாகசம். வானில் மூவர்ணத்தை வரைந்து சூரிய கிரண் விமானங்கள் அசத்தல்.